ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் என்ட்ரு ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்க்கல, சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் இல்லை வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் கொடுத்த வீடியோஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷனில் அடுத்த செக்ஷன் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ரூட் ஆஃப் 13 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 30. எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிரும்? 0. f dash of x வந்து 0. அடுத்தது f dash, செகண்ட் கொஸ்டின், f dash of x is equal to x power n க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? n x power n minus 1. அப்போ 1000 x power 1000 minus 1 equal to 1000 x power 999. 1000 x power 999. இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா y is equal to root xன்னு கொடுத்துருக்கு. root xனா x power 1/2. root xங்கிறது என்னது? x power 1/2. அப்போ y dash டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சா n x power n minus 1. அப்போ 1/2 x power ஹாஃப்லேருந்து 1 போனால் மீதி ஹாஃப் இருக்கும், -1 இருக்கிறதுனால -1/2. அப்படி இல்லைன்னா 1 minus 2/2 போட்டுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. அப்போ 1/2 x பவர் -1/2. அப்போ 1/2 root x. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரிசல்ட் மாதிரியே வச்சுக்கணும். இதை விட பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்மளுக்கு ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/2 root x அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன செய்திடலாம், போட்டுடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிசல்ட்ஸில் ஃபெமிலியராக இருக்கணும். அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். ஃபோர்த் ஒன்ல என்ன கொடுத்துருக்கு? y is equal to 1/x square. அப்போ y is equal to x power -2. அப்போ y dash equal to -2 x power -2 minus 1 equal to -2 x power -3 equal to -2/x cube. -2 என்னது? x cube. சரிதானா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஃபிஃப்த் ஒன் நல்ல ரிசல்ட்டு. ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி சும்மா பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகாதீங்க, நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. அப்போ நாளைக்கு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக என்ன செய்திடலாம், விறுவிறுன்னு ஒரு ரிவிஷன் பார்க்குற மாதிரி பார்த்துட முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, y is equal to cube root of x square. அப்படின்னா என்ன அர்த்தம்? x square power 1/3ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு x பவர் என்னது? 2/3. அப்போ y dash n x power n minus 1. அப்போ 2/3 x power 2/3 minus 1 equal to 2/3 x power 2/3 minus 1. இதை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 minus 3 3/3. 2 minus 3/3. அப்போ 2/3 x power minus 1/3. 2/3 x power minus 1/3. அதை இன்னும் y dash இன்னும் எழுதணும் அப்படின்னா 2/3 x power 1/3. அல்லது இன்னும் நல்லா எழுதுறதுன்னா 2/cube root of x. 2/3 cube root of x. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்க. சிக்ஸ்த் ஒன், y dash equal to -99 x power 99 minus 1 n x power n minus 1. அவ்வளோதான். -x power x power 99 minus 1 equal to -99 x power 98. -99 x power 98. அடுத்தது பாருங்க செவன்த் ஒன், y equal to 3x power 4 equal to 3 into x power 4 என்னது? 4 into x power 3 minus 1 equal to 3 into 4 12 x square. 12 x square. சரிதானா? அடுத்தது பாருங்க, x power root 2ன்னு இருக்கு. y is equal to 8 1. y equal to x power root 2. அப்போ என்ன வரும்? n x power n minus 1. அதே ஃபார்முலா தான். root 2 x power root 2 minus 1. root 2 x power root 2 minus 1. சரிதானா?
8வது ப்ராப்ளம் முடிஞ்சு அடுத்து 9. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் எந்த மாடலில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும் அப்படின்னு மாடல் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? அடுத்தது ஃபர்தராக போட போட இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். 9th ஒன் பாருங்க. எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 + 5 ரூட்னா என்னது பவர் 1/2. அப்போ எக்ஸ் பவர் 2/2 + 5/2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 + 5/2. இப்போ நம்ம y dash கண்டுபிடிச்சோம்னா y dash equal to 5/2 + 1 x பவர் 5/2 + 1 - 1 equal to நம்மளுக்கு என்ன வரும்? y dash வந்து 5/2 + 1 x பவர் 5/2 5/2 + 1 x பவர் 5/2. ஸோ அதனால் 1 - 1 கேன்சல் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது ஒன். நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 10th ஒன். 10th ஒன்னில் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 8 - 12 எக்ஸ் பவர் 5 அப்படி இருக்குது. அப்படியே இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். y dash equal to எக்ஸ் பவர் 8க்கு என்னது 8 எக்ஸ் பவர் 8 - 1 அப்போ 7 ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் பவர் 5க்கு 5 எக்ஸ் பவர் 4. அடுத்தது மைனஸ் 4 இன்ட்டு 4 எக்ஸ் பவர் 4 - 1 3. அடுத்தது ப்ளஸ் 10 இன்ட்டு 3 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 6 எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 6. இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, 8 எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 60 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 30 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 ப்ளஸ் 30 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. சரிதானா? இதுதான் நம்மளுடைய 10th ஒன் முடிஞ்சது. அடுத்து 11th என்னன்னு பாருங்க. 11th ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 11th ஒன் பார்த்தீங்கன்னா y is equal to x ஸ்கொயர் மைனஸ் 2x பவர் 3. இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இனிமேல் y டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2x மைனஸ் 2 இன்ட்டு 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x மைனஸ் 6x ஸ்கொயர். இதில் y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 - 12x. இப்படி நம்ம அடுத்தடுத்து எத்தனை டிஃப்ரென்ஷியேஷன் வேணாலும் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிட்டே போகலாம். சரியா? 11th சம் முடிஞ்சுதான். இனிமேல் அடுத்து 12th என்னன்னு பாருங்க. 12th y dash equal to minus 2/5 x power minus 2/5 minus 1 equal to minus 2/5 x power இது என்னது minus 5 minus 7/5. அப்போ இது ஆன்சர் minus 2/5 x power minus 7/5. அடுத்தது 13th பாருங்க. 13th a into y dash நேரா y dash கண்டுபிடிச்சிடலாம். 13th சம்க்கு y dash equal to a into 2n x power 2n minus 1 plus b into n x power n minus 1. c க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிடும். அப்போ 2na x power 2n minus 1 plus nb x power n minus 1. இதான் ஆன்சர். சரிதானா? அடுத்தது பாருங்க, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணலாம். y is equal to 13 x square by root x plus 4x by root x plus 3 by root x. நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்போ x பவர் 2 இது என்னது பவர் 1/2வா? அப்போ மேலே போகும்போது என்ன வந்துடும், மைனஸ் 1/2 வந்துடும். ப்ளஸ் 4x இன்ட்டு இது என்ன, இது இந்த எக்ஸை நம்ம ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். கீழே உள்ள ரூட் எக்ஸ் அப்படி இருக்கும். ப்ளஸ் 3x பவர் மைனஸ் 1/2. கீழே 1/2ன்னு இருக்கு. அப்போ மேலே போகும்போது இது என்ன ஆயிரும், மைனஸ் 1/2ன்னு வந்துடும். மேலே இருந்து கீழேயோ கீழே இருந்து மேலேயோ பவர் மாறுச்சுன்னா இது பவர் என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாறும். ப்ளஸ் ஆகுனா மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகுனா ப்ளஸ் ஆகும் மாறும். ஸோ இந்த ரூட் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இது என்ன வரும்னு பாருங்க, எக்ஸ் பவர் 4 - 1/2 4 - 1/2 plus 4 into x power 1/2 plus 3 into x power minus 1/2.
அப்போ எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் 4x பவர் 1/2 ப்ளஸ் 3x பவர் -1/2. சரியா? இப்போ y டேஷ் கண்டுபிடிங்க. 3/2 x பவர் 3/2 -1 plus 4 into root x. root x க்கு differentiation என்ன சொன்னேன்? 1/2 root x. அடுத்தது 3 into -1/2 x power -1/2 -1. root x க்கு differentiation 1/2 root x னா நம்ம இந்த மூணாவது சம்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை வச்சு போட்டுருக்கேன். So equal to 3/2 x power 3/2 னா 1.5. 1.5ல 1 கழிச்சா எவ்வளவு? 1/2. சரியா? 1/2. இது பண்ணீங்கனாலும் கழிச்சு பார்க்கலாம். அப்ப இது என்ன வரும்? இது என்ன வரும்? plus 2x power -1/2 minus 3/2 x power -1/2 -1 என்ன வரும்? -3/2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இது எல்லாம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபர்தராக பெரிய பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அடுத்தது பாருங்க 15th one, y dash equal to 2.4 x power 2.4 minus 1. இது e power 2.4 constant, e differentiation constant. அப்போ 2.4 x power 1.4. இதான் நம்மளுடைய y dash. சரிதானா? இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது முழுக்க முழுக்க நான் x பவர் nக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, n x பவர் n மைனஸ் 1 அந்த ஃபார்முலாவை மட்டுமே வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் நிறைய ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸாம்பிள்ஸு, ஃபோரியர் சீரிஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ஃபார்முலாவுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஃபார்முலாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்கில் போய் நீங்கள் ஃபார்முலாவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஃபார்முலாவும் இருக்கும். எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம்.